Hi 11th student, common half yearly 2023 மேக்ஸில் 42 B question. A committee of 7 people, 7 பேர் கொண்ட குழு has to be ஃபார்ம் பண்ண போகிறோம். அது ஃப்ரம் 8 men and 4 women. அந்த 7 பேரை எப்படி செலக்ட் பண்ண போகிறோன்னா, ஏற்கனவே இருக்கிறவங்க, ஏற்கனவே யாரெல்லாம் இருக்கா, மென், அதாவது ஆண் 8 பேரும், பெண் உமன் 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த 8 பேர் 4 பேரில் இருந்து தான் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த கமிட்டியில் 7 பேர் தான். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். இன் ஹவு மெனி வேஸ் கேன் திஸ் டு பி டன் வென் த கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸாக்ட்லி 3 women, அட்லீஸ்ட் 3 women, அட்மோஸ்ட் 3 women. இந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் நல்லா செய்ய முடியும். ஸோ 7 பேர் கமிட்டி. ஸோ அந்த கமிட்டியில் 7 பேர் தான் சரிங்களா இருக்க முடியும். நம்மகிட்ட இருக்கிறது மென்னு உமன் சரிங்களா. மென்னு 8 பேர் இருக்கிறாங்க, உமன் 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த 8 பேர் 4 பேர் இவங்கள இருந்து தான் 7 பேரை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, எக்ஸாக்ட்லி 3 women, எக்ஸாக்ட்லி 3 women. 3 women தான் இருக்கணும், 3 womenக்கு மேலே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக 3 women இருக்கணும். எக்ஸாக்ட்லி எப்படின்னா கண்டிப்பாக 3 women இருக்கணும். ஸோ கண்டிப்பாக 3 women இருக்கணும். ஆனால் ஏற்கனவே நம்ம உமன், அதாவது உமனில் எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர். 4 பேரில் 3 பேர் உமன் எடுத்தாச்சு. 7 பேரில் 3 பேர் உமன் எடுத்தாச்சு. கவனிச்சுக்கிடுங்க, இருக்கிறது 4 பேர், அதில் 3 பேரை எடுத்தாச்சு உமனா, சரியா. இன்ட்டு மென் எத்தனை இருக்காங்க, 8 பேர். 8 பேரில் எத்தனை பேர் எடுக்கணும், அப்போ இங்கே ஆல்ரெடி 3 எடுத்தாச்சு, நமக்கு 7 பேர் தேவை, மீதி 4 பேர், அவ்வளோதான். ஸோ இதை எப்படி எழுதுறது, 4C3னா என்ன அர்த்தம்னா 4 × 3 × 2. ஸோ 4 3 வாட்டி குறைச்சிட்டே வரணும். 4 × 3 × 2 டிவைடு பை 3 என்ன அர்த்தம், 3 × 2ன்னு அர்த்தம். ஸோ கேன்சல் ஆகிடுச்சிங்கன்னா 4 தான் வரும். அப்போ நீங்கள் 4C3யை 4ன்னு கூட எக்ஸாக்டாக எடுத்துக்கலாம். இன்ட்டு 8C4னா 8 × 4 × 3 × 2 டிவைட் பை 4 வாட்டி எழுதணும். 8 4 சரி திரும்ப எழுதுகிறேன். 8 × 7 × 6 × 5. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பிரச்சனை வரலாம், கவனமாக இருங்க. 1 2 3 4 4 × 3 × 2. ஸோ என்ன ஆயிரும், 2 3 6, 2 2 கேன்சல் ஆயிரும், இது 2 கரெக்டாக கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இதில் 4 மட்டும்தான் இருக்குது. இன்ட்டு 2 7 14, 14 5 70. சரி, 2 7 14, 14 5 70. ஸோ 4 7 28, இந்த 0 அப்படி பாருங்க, 280. ஸோ முடிஞ்சுது. அடுத்த ரெண்டாவது, அட்லீஸ்ட் 3 women, அட்லீஸ்ட் 3 women. அட்லீஸ்ட் 3 womenனா என்ன அர்த்தம்னா 3 women இருக்கணும், குறைஞ்சது 3 women இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, குறைஞ்சது 3 women இருக்கணும். அப்படின்னா இப்போ நமக்கு உமன் 4 பேர் இருக்காங்க, அப்போ 4 பேர் கூட இருக்கலாம், ஆனால் குறைஞ்சது 3 இருக்கணும். இந்த மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. குறைஞ்சது 3 பேர், மேக்ஸிமம் 4 பேர், இதுதான் கண்டிஷன். குறைஞ்சது 3 பேர், மேக்ஸிமம் 4 பேர். அட்லீஸ்ட் 3 womenனா நீ 7 பேர் கொண்ட கமிட்டியை செலக்ட் பண்ண போகிற, அதில் குறைஞ்சது 3 பேர் இருக்கணும். அப்போ 4 பேர் இருக்கக்கூடாதா, 4 பேர் இருக்கலாம். 5 பேர் இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ஏன்னா உமன் இருக்கிறதே எத்தனை பேர் தான் இருக்காங்க, 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி எழுதுறது, முதல்ல நான் எடுக்கிற 7 கமிட்டியில் 4 பேருமே 4C4, 4 உமனில் 4மே உமனாக இருக்காங்க. 8 பேர் கொண்ட மென்னில் இங்கே 4 பேர் உமன் இருந்தாங்கன்னா அதில் அப்போ 3 பேர், ஏன்னா 7 பேர் வரணும்ல. ப்ளஸ் இல்லை நான் 3 தான் எடுக்க போகிறேன்னா 4 பேரில் 3 பேர் உமன் இன்ட்டு 8 பேரில், அதாவது உமன் மென்னு 8 பேர் இருக்காங்களா, அதில் 4 பேர், 4 3 7,
ஸோ இந்த கண்டிஷன் எழுத தெரிஞ்சிட்டுனா நீங்கள் சம் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ 4C4 என்ன அர்த்தம், 4 × 3 × 2 1 டிவைடு பை இதுவும் அதே தான் வரும், 4 × 3 × 2 × 1. அப்போ 1 தான் வரும். சரிங்களா? அப்போ ஒரு இப்படி 4C4 வந்தாலே 1ன்னு போட்டலாம். 8C3 என்ன அர்த்தம், 8 × 7 × 6. அடுத்தது 3க்கு 3 × 2 ப்ளஸ் 1 பொண்ணால் போட்டுக்கிடுங்க. 4C3 4 × 3 × 2 3 டைம் வரணும், அதான் 3. அடுத்து 3 3 × 2 ஸோ கேன்சல் ஆகிடும். இதில் 4 இருக்குது. இன்ட்டு 8C4 8 × 7 × 6 × 5 டிவைடு பை 4 × 3 × 2. ஸோ இதுலேயும் கேன்சல் பண்ணிடலாம். 2 2 கேன்சல். ஸோ இதில் இந்த இதில் வந்து 1 இருக்குது, இதில் 8 இருக்குது, 7 இருக்குது. இப்போ 56 வரும். ப்ளஸ் இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது, நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு இருக்கிற டைம் அழகாக எடுத்து எழுதிங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போங்க, இல்லைனா நீங்கள் நம்பரை விட்டுருவீங்க. அடுத்து இதில் 4 மட்டும்தான் இருக்குது. இன்ட்டு இதில் 2 ஆயிரும். அடுத்தது 2. ஸோ 7 2 சார் 14, இது 70 வருது. ஸோ 56 ப்ளஸ் 280 ஆட் பண்ணியாச்சுன்னா 336. அடுத்த 3வது கண்டிஷன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற 7 பேரில் 3 பேர் வர அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தருமே இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒருத்தர் பெண் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், அல்லது 3 பேர் இருக்கலாம். 3 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. நீங்கள் செலக்ட் பண்ணுற 7 பேரில் பார்த்துக்கிடுங்க. 4 பேரில் நான் ஃபஸ்ட்டு யாரையுமே செலக்ட் பண்ணல, 0. ஆனால் 8 பேர் கொண்ட மென்னில் 7 பேரையுமே மென்னாக எடுத்துக்கிடுதேன். ப்ளஸ் இது ஒரு வழி. 2வது 4 பேர் கொண்ட உமனில் ஒரே ஒருத்தரை மட்டும் எடுத்துக்கிடுதேன். இன்ட்டு 8 பேர் கொண்ட மென்னில் இங்கே 1 எடுத்துக்கிட்டதுனால மீதி 6 பேர். 7 பேரில் 6 பேர். ப்ளஸ்ஸு 4 பேர் கொண்ட உமனில் 2 பேர் லேடிஸ் எடுத்துக்கிடுதேன். 8 பேர் கொண்ட மென்னில் 5 பேர் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் 4 பேர் கொண்ட உமனில் 3 பேர் எடுத்துக்கிட்டேன். 8 பேர் கொண்ட இதில் 4 பேர் எடுத்துக்கிட்டேன். இந்த கண்டிஷன் பார்த்துக்கிடுங்க. 1 2 3 4 4 பேர் இருக்குது. சரிங்களா? 4 பேர் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. இது கொஞ்சம் ரொம்ப கவனமாக எழுதணும். பாருங்கள், 4C0 அப்படின்னா என்ன அர்த்தம், 1ன்னு அர்த்தம். இன்ட்டு 8C7 8 × 7 × 6 ஸோ இங்கே வந்து இந்த மேலே இருக்கிற டேம் எல்லாம் விரித்து எழுதியிருக்கேன். 4C0 1ன்னு அர்த்தம். 8 நல்லா கவனிச்சிக்கிடுங்க. 4C0 1. 8C7 என்ன அர்த்தம், 8 7 லெவலுக்கு குறைக்கணும். அதாவது 1 2 3 4 5 6 7 அப்படி குறைக்கணும். சரியா? 8 7 6 5 4 3 2 1 டிவைடு பை 7 அதுக்கு முன்னக்குட்டி உள்ள 2 வரை எழுதணும். 7 6 5 4 3 2 1 வரும். 1 எழுதினாலும் 1, எழுதலைனாலும் 1. அதே மாதிரி ஒவ்வொன்றா எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது இப்போ கேன்சல் பண்ணணும். இதில் இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும், இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். அப்போ 8 மட்டும் இருக்குது இந்த டைமில். ப்ளஸ் இதில் இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். 2 இருக்குது, இதை 2 கேன்சல் பண்ணிடுங்க. 2 2 சார் 4. அப்போ என்ன வரும், ப்ளஸ் 2 × 56ன்னு வரும். ப்ளஸ் இதில் 5 கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இதில் 2, அப்போ 6 மட்டும் இருக்கும். 6 × 56ன்னு வரும். ப்ளஸ் இதில் 2 3 கேன்சல் ஆயிரும், 4 மட்டும் இருக்குது. இன்ட்டு ஸோ இதில் 4 மட்டும் இருக்குது. இன்ட்டு இதில் 2 இதெல்லாம் கேன்சல் ஆகாத கேன்சல் பண்ணிடுங்க. அப்படின்னு இதில் 70 இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சிக்கிடுங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டேர்மு, செகண்ட் டேர்மு,
தேர்ட் டேர்மு, ஃபோர்த்து டேர்ம். சரிங்களா, ஃபோர்த்து டேர்ம் வரை இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடு. 8 ப்ளஸ்ஸு 256 வந்து 112 ப்ளஸ் 656 வந்து 336 ப்ளஸ் 470 280 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 736 வரும். ஸோ இதான் ஆன்சர். தேங்க்யூ.